Hello guys, welcome to the part 2 of Negotiable Instruments Act. CA Foundation students, நேத்திக்கு வந்து நம்ம bill of exchange ஃபுல்லாவே பார்த்தோம். Bill of exchangeல difference between bill of exchange promissory note கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Pro note, promissory note படிக்க போறோம். Now, for the time being, first of all, let us complete what check is. ஏன் நான் சொல்றேன்னா நல்லா கேளுங்க. Bill of exchange படிச்சு முடிச்சா நெக்ஸ்ட் நீங்க செக் தான் படிக்கணும். ஏன்னா bill of exchange செக்கும் இன்டர் கனெக்டட். செக்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிள்டா, வேகம் முடிச்சுக்கலாம். செக்னு ஒண்ணுமே இல்ல. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் drawn on a bank. பேங்க்குக்கு டிரா பண்ண பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சார் புரியல சார், நல்லா பாருங்கடா, தயவு செஞ்சு நல்லா பாருங்க. இதெல்லாம் செக். ஏ வந்து பிக்கு கொடுக்கறான், ஏ வந்து பிக்கு செக் கொடுக்கறான். ஓகேவா? ஏ இஸ் கோயிங் டு கிவ் a check to B. Now listen very clearly, listen. இங்க என்ன நடக்கும்னா, இங்க HDFC, ஏ வந்து ஏ ஓட பேங்க் அக்கவுண்ட் வந்து HDFC வச்சுக்கோங்க. அப்ப HDFCன்னு இருக்கும். எஸ் ஆர் நோ? பே மிஸ்டர் டேஷ் ஆர் ஆர்டர் ₹1 lakh. ஏ என்ன பண்ணணும்? சைன் பண்ணணும். இப்போ பே ஹும், பே மிஸ்டர் பி சொல்லி கொடுத்துருவான். ஏ வந்து பிக்கு பியோட கையில செக் கொடுத்துருவாங்க. பி என்ன பண்ணுவான்? பேங்க்ல போயிட்டு இந்த செக்கை பிரசன்ட் பண்ண, இங்க டேட் இருக்கும், இங்க டேட் இருக்கும் தம்பி, இங்க டேட் இருக்கும், இங்க டேட் இருக்கும். பேங்க்ல போய் பி பிரசன்ட் பண்ணிட்டாங்கன்னா பி வில் பி கெட்டிங் தி மணி. நவ் ஹூ இஸ் பேயிங் த மணி? பேங்க். ஹூ இஸ் ட்ராவர்? ஏ தான் ட்ராவர், HDFC தான் டிராயி. டிராயினா யாரு? காசு கொடுக்கறவன், or அவன் தான் அந்த டியூட்டி பண்ணக்கூடியவன். Drawee is the person to whom it is drawn. அவன் தான் அந்த வேலையை பண்ண போறான். யாரு? பி. பி உடைய கையில தான் காசு வரப்போகின்றது. அப்ப பி தான் பேயி. So what is a check? Check is a bill of exchange drawn on specific bank. இங்க பேங்க் தான் யாரோட பேர்ல செக் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்களோ அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கையில காசு கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் செக்குடைய பேசிக்கான விஷயம். வாட் இஸ் a check? Bill of exchange drawn on a specific bank. Now இப்ப நல்லா சொல்லுங்க, இங்க ஒரு டேட் போட்டுருக்கான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் January 1, 2024 வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டிருக்கலாம். ஓகேவா? போட்டுக்கலாமா? Now what is the validity period of a check? இங்கிருந்து 3 மாசம், அதுதான் வேலிடிட்டி பீரியட். சோ இந்த 3 மாசத்துல பி எப்ப வேணாலும் பேங்க் கிட்ட போனா காசு கிடைக்குமா? எஸ். சோ அதனால இது டிமாண்ட் இன்ஸ்ட்ருமெண்டா, டைம் இன்ஸ்ட்ருமெண்டா? வெயிட் பண்ணுங்க, நல்லா ஆலோசனை பண்ணுங்க. நேத்துக்கு பார்ட் 1ல படிச்சத ஆலோசனை பண்ணுங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க இதுக்குள்ள வராதீங்க. இட் இஸ் a demand instrument. ஏன்னா அந்த 3 மாசத்துல பிக்கு எப்ப வேணும்னாலும் பேங்குக்கு போகலாம். 1.5 மாசம், after 1.5 months, B is going to bank and giving this, presenting the check, and he is getting the money. So check is always a demand instrument. Within 3 months, within ஒரு specific date கிடையாது, within அப்படின்னா demand instrument தான். புரியுறது நம்புறேன். So listen. How to study negotiable instruments? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆர்டர்னா என்ன, பேரர்னா என்ன படிக்கணும். அது பேசிக் செஷன்ல சொல்லிட்டேன் பாருங்க. நெக்ஸ்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன படிக்கணும். அதுவும் நான் என்ன பண்ணிட்டேன், நேத்துக்கு சொல்லிட்டேன், பார்ட் 1ல சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க செக்குக்கு வரணும். ஏன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் செக்கும் இன்டர் கனெக்டட். ஏன்னா செக் இஸ் ஆல்சோ a bill of exchange which is drawn on a specific bank. Are you getting my point? So what is check? So bill of exchange படிச்சு முடிச்சு செக்குக்கு வாங்க. Now come on da, take page number 7.10. Check is nothing but bill of exchange drawn on a specific banker. இப்பவே படிச்சிடலாம். And it is always not expressed to be payable otherwise than on demand. Negative, not expressed to be payable otherwise than on demand. Negative, positive. அதோட அர்த்தம் என்னன்னா, எப்பொழுதுமே இது வந்து டிமாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன் அப்படி சுத்தி வளைச்சு சொல்றாங்க? சும்மா பில்டப்புக்காகனா? It is always a demand instrument. It is always demand instrumentனா நமக்கு அந்த டியூ டேட் இருக்குல்ல, 3 மாசம் தான் வேலிடிட்டி பீரியட். அந்த டைம்ல எப்ப வேணும்னாலும் பேங்க் கிட்ட போனா பேங்க் வந்து காசு கொடுத்துருவாங்க. And it is drawn on a specific banker. Bank can be even post office bank ஆக இருக்கலாம், பிரச்சனை இல்ல. And one more important thing, physical check மட்டும் இல்லாமல் it also include electronic form of check. Electronic form of check இப்பதான் நெட் பேங்கிங் எல்லாம் அவைலபிளா இருக்குது. நிறைய பேர் நெட் பேங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ net banking we can issue electronic check. Am I right? Is this a check? Yes.
even electronic form adana using electronic check is a check which is done using computer resources which is signed in a secured system with the help of a digital signature படிச்சு வச்சுக்கங்க. It is a check which is secured, which is signed in a secured system with digital signature and which is regulated as per Information Technology Act. நல்லா படிச்சு வச்சுங்க. செக் அதை வந்து just one line sentence படிக்கலையானாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஒன் லைன் புரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வாட் டு யூ மீன் பை ட்ரங்கேட்டட் செக்? ட்ரங்கேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா என்ன பாருங்கடா. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ஏவுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து HDFC, ஆனா பியோட பேங்க் அக்கௌண்ட் வந்து SBI. இப்ப நான் கேட்கிறேன், பி இப்போ ஏ வந்து பிக்கு செக் கொடுக்குறான், ஏ வந்து HDFC பேங்க் அக்கௌண்ட், பி வந்து SBI பேங்க் அக்கௌண்ட். அப்ப இந்த பி இருக்கான்ல, பி எங்க போவான்? பி வில் கோ டு SBI. ஆமா, இங்க யார் இருக்கிறாங்க? HDFC. Now listen, செக்க கொடுத்தா SBI will make money, make payment. Now SBIக்கு எங்க இருந்து காசு வரணும்? HDFC இருந்து காசு வரணும் இல்ல, இங்க நடுவில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும் இல்ல, இதுக்கு பேர் தான் கிளியரிங்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் கிளியரிங்? வேற வேற பேங்க் வரும்போது இந்த கிளியரிங் மெக்கானிசம் நடக்கும். கிளியரிங்னா ஒண்ணுமே இல்லடா, அந்த செக்கை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம் ட்ரங்கேட் பண்ணுவாங்க, இமேஜாக சென்ட் பண்ணி கிளியரிங் சிஸ்டம். இங்க ஒரு இமேஜினரி சிஸ்டம் ஹவுஸ் இஸ் தேர், we call it as clearing house. இங்க தான் அந்த கிளியரிங் நடக்கும். கிளியரிங் இஸ் பீன் ரெகுலேட்டட் பை RBI. இது எப்ப நடக்கும்னா, பேசிக்கலி நான் வந்து HDFC, நான் வந்து வேற ஒரு செக் கொடுக்குறேன், அவன் வந்து SBI பேங்க்ல இருக்கிறான். சோ பி எங்க போவான்? SBI பேங்க் போவான். SBI பேங்க்ல போனா காசு கொடுத்துருவாங்க, ஆனா SBI will get money from HDFC. HDFC SBI கொடுக்கணும் இல்ல. சோ இங்க நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது இல்ல, இதுக்கு பேர் தான், இவங்க ரெண்டு பேருக்குள்ள சம்பவம் நடக்குது இல்ல, அதுக்கு பேர் தான் கிளியரிங். இந்த டைம்ல செக்க, நம்ம கொடுக்கிற செக்க இமேஜாக கன்வெர்ட் பண்ணி ட்ரங்கேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம லா டேர்ம்ல நம்மளுடைய அவங்களுடைய பேங்கர்ஸ் டேர்ம்ல ட்ரங்கேட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ், ட்ரங்கேஷன் will happen in clearing house and it is being regulated by RBI. கவனமாக கேட்டுங்க. What is check? Check is a bill of exchange drawn on a bank. It is always a demand instrument. It is not time instrument. It is always demand instrument. Now listen to me for a while. Who are the parties in check? ரொம்ப simple. Drawer, drawee, pay. Who is drawee in case of need? நான் வரேன். அது வந்து bill of exchangeல வரக்கூடிய விஷயம். நான் வரேன், ஒன்னு வெயிட் பண்ணுங்க, தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். Drawer is the person who is making the check. Drawee is the person to whom check is given. யாரு இங்க? யாரு இங்க வந்து பேங்கர். Payee is the person to whom the amount is going to receive. Yes or no? ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா எப்படி பண்ணணும்? என்டோஸ்மெண்ட் பண்ணணும், டெலிவரி பண்ணணும். வேற இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா நீங்க என்ன மட்டும் பண்ணா போதும்? சும்மா டெலிவர் மட்டும் பண்ணா போதும். So what is check? Keep repeating with me. Check is a bill of exchange drawn on a specific banker. Here always drawee is banker, drawer, drawee, and you have payee. Payee is the person who is going to receive the money, and banker is the person who is going to give the money. And it also include electronic check and truncated check. What is truncated check? This happens in clearing house. The check has been truncated. Now listen, முடிஞ்சிருடா. Essential features of check ரொம்ப important. Bill of exchange உடைய என்னெல்லாம் characteristics இருக்குதோ அதெல்லாம் applicable. Along with that, you have two more features. Can you guess, guys? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், drawn upon a specific banker and it is always a demand instrument. இப்ப இங்க பாருங்க, bill of exchange ஆ செக்கா பெருசு? ஆன்சர் bill of exchange. All checks are bill of exchange, but all bill of exchange are not. Explain the statement. இப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்க இருந்து இப்படி கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி போடுங்க. All checks are bill of exchange. Yes, because it is a bill of exchange drawn on a specific banker and it is a demand instrument. இதத்தான் நீங்க எழுதணும். இந்த 3 பாயிண்ட் எழுதணும். நதா மார்க் வரும். இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க. All checks are bills, but all bills are not checks. So which is a wider term? Wider term is bill of exchange. Are you getting my point, my dear students? Guys, please தலையாட்டுங்க. Come on da. Let's move on to last topic. Pronote. Drawee in case of need ஞாபகம் இருக்கு, நான் வரேன். Pronoteனா என்ன தம்பி? என்ன பாருங்க, நல்லா என்ன பாருங்க. Pro section 4, bill of exchange section 5, check section 6. சார் நீங்க இதொன்னும் சொல்லவே இல்லையே சார். நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் உடைய டெஃபினிஷன்,
ஃபீச்சர்ஸ் சொல்லவே இல்லையே சார். வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரோனோட்டும் ப்ராமிசரி நோட்டை தான் ப்ரோனோட் சொல்லிட்டு இருக்கிறேன். ப்ரோனோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் we will go through the features of negotiable instrument. So you will be getting more good specific idea. Now come on down. What is promissory note? ப்ராமிஸ் பண்றேன், நான் காசு தரேன், இந்த டைமுக்குள்ள நான் காசு தரேன், நான் அண்டர்டேக்கிங். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? யோ காசு குடியா, அதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். வாட் இஸ் ப்ராமிசரி நோட்? ஐயா நான் வந்து கண்டிப்பா காசு தரேன். It is an undertaking. It is an undertaking signed by the maker to pay certain sum of money only to the order or bearer. இங்க ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, நாட் பீயிங் கரன்சி நோட் போட்டிருக்காங்க. வரேன் ஞாபகம் இருக்குது, வரேன், வெயிட் பண்ணுங்க. வாட் இஸ் ப்ராமிசரி நோட்? இது டைரக்டிங்கா இல்ல அண்டர்டேக்கிங்கா? ஆன்சர் அண்டர்டேக்கிங். ஐயா நான் காசு தரேன்யா. புரியல சார், நல்லா பாருங்கடா. ஏ வந்து பி டேந்து கடன் வாங்கி இருக்கிறாங்க. பட் ஏ should repay, right? Come on, tell me. அப்ப ஏ என்ன தெரியுமா பண்ணுவான்? காசு கொடுக்கறவன் நான் ப்ராமிஸ் பண்றேன். So what will happen? A will tell to B that I promise to pay Mr. B sum of rupees 1 lakh சொல்லி A மட்டும் சைன் பண்ணுவாங்க. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தனுடைய சைன் மட்டும்தான் இருக்கும். ஏ மட்டும் சைன் பண்ணா போதும், பி சைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா காசு கொடுக்கறவன் தான் கொடுக்கறான். செக்ல எவ்வளவு சைன் இருக்கும்? ஒரு சைன் தான். காசு கொடுக்க போறவன் தான் செக்க கொடுப்பான். காசை கொடுக்க போறவன் தான் ப்ரோனோட் கொடுப்பான். ஆனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படி கிடையாது. யோ காசு தாயா, காசு தாயா சொல்ற இடத்துல அங்க ரெண்டு பேர் சைன் பண்ணணும். இது வந்து நாங்க பணிஞ்சு போகிறோம், நான் காசு தரேன், நான் தான் சொல்றேன், இப்ப நான் மட்டும் சைன் பண்ணா போதும். செக்ல நான் தான் காசு தர போறேன், நான் சைன் பண்ணா போதும். செக்குக்கும் ப்ரோனோட்டுக்கும் ஒரே ஒரு சைன் மட்டும்தான். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ரெண்டு சைன். ஏன்னா நான் காசை வந்து தர நீ, அதுதான். நான் என்ன பண்ண போறேன்? நான் காசு வாங்க போறேன். ஆனா செக்ல அப்படி இல்லை, நான் தான் காசு கொடுக்க போறேன். ப்ரோனோட்ல நான் தான் காசு கொடுக்க போறேன். புரியறது நம்புறேன். Now promissory note எத்தனை பார்ட்டிஸ்? சாரி, எவ்வளவு பார்ட்டிஸ்? மேக்கர் அண்ட் பேயர். பேய் மேக்கர், மேக் பண்றவங்க. பேயி நான் யாருக்கு காசு வரப்போகுதோ அவங்க. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ்? ஃபர்ஸ்ட், இது ஆரல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. திஸ் இஸ் a written instrument. This should be properly stamped. உங்களுக்கே நல்லா தெரியும். And it is promised to pay money. It is not mere acknowledgement. கேப்பான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க, கேப்பான். I acknowledge you, I will pay money. This is not valid promissory note. I owe you, எனக்கு நான் வந்து தரத்துக்கு இருக்குது, தரேன் அப்படி சொல்லக்கூடாது. I promise, promise-னே எடுக்கணும். I owe you. அமௌண்ட் தரத்துக்கு இருக்குது இல்ல, அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது இல்ல, தந்துடுறோம் அப்படி. அது வந்து ப்ரோனோட் கிடையாது. I promise to pay-னே இருக்கணும். I owe you, I acknowledge, தரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் தந்துடுறேன் அப்படி சொன்னா தான் அது வந்து it's a promise. Now listen, it should be unconditional and definite. It should be unconditional and definite. நான் அப்பவே சொன்னேன், I promise to pay you money if I marry your sister. Bill of exchange படிச்சிருக்கிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 2க்கு வராதீங்க. Is it valid pronote? No, because condition. I promise to pay you money on death of my father. அது valid. ஏன்னா டெத் வந்து டெஃபினிட். நல்லா மார்க் பண்ணி வச்சுங்க, கேட்பான். டெத் வச்சு போட்டு நீங்க கண்டிஷன் போடுறீங்கன்னா it is a valid instrument. Why? Because death is definite, death is certain. டெத் எல்லாருமே இந்த உலகத்துல வந்தவங்க எல்லாருமே சாகாம போக மாட்டாங்க. It should be signed. Promise to pay money only. What is money only? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். I promise to give you laptop. Money is worth. It should be money. It should be money. Subject matter is money. Certain sum படிச்சிருக்கிறோம், bill of exchange படிச்சிருக்கிறோம். I promise to pay you as much as I can. Certainty வேணும்யா, காசை கரெக்டா சொல்லுங்க. I promise to pay you 500 rupees. I promise to pay you 500 plus interest. அது ஓகே. I promise to pay you as much as I can அப்படின்னு எழுதலாமா? எழுதக்கூடாது. அதுதான் எக்ஸாம்பிள் 7 8 பாருங்க தயவு செஞ்சு. Maker and payee should be two different persons. Of course. A வந்து B கிட்ட சொல்றான் நான் காசு தரேன். அப்ப A தான் மேக்கர், B தான் பேயி. பேயினா காசு கிடைக்க போறவங்க.
ஒரு விஷயம் சொல்லணும், தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. இட் ஷுட் பி ஸ்டாம்ப்டு. பக்கா இட் ஷுட் பி ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் பண்ணும்போது நம்ம ஸ்டாம்பை வந்து கேன்சல் பண்ணோம் சொல்லுவாங்க. லிசன் ப்ராப்பர்லி. இப்போ இதெல்லாம் ப்ரோ நோட். ப்ரோ நோட்ல இங்க ஸ்டாம்ப் இருக்கு வச்சுக்கோங்க. ஸ்டாம்போடு இங்கிருந்து நம்ம சைன் பண்ணுவோம். இங்க இப்படி சைன் பண்ண மாட்டோம். புரியுறதா? ஸ்டாம்போடு ஹாஃப்ல இருந்து சைன் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அந்த ஸ்டாம்பை வந்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து போஸ்ட் லெட்டர்லாம் அனுப்பியிருக்கீங்களா? 90s கிட்ட யாரோச்சும் உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா கேளுங்க, அப்பா அம்மாட்ட கேளுங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டாம்ப் நம்ம வந்து லெட்டர் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாம்ப் இல்ல, இந்த ஸ்டாம்ப் அது வேற. அது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப். இது வந்து லீகல் ஸ்டாம்ப். ஓகேவா? ஸ்டாம்புக்கு ஒரு வேல்யூ இருக்குது. 500 rupees தான் அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. 1000 rupees வேல்யூனா அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. அதுக்கு 10 rupees ஸ்டாம்ப். அப்படி எப்படி இருக்கும். நான் கொடுக்க போற அமௌண்ட் வந்து 1,00,000 ரூபா. ஆனா அதுக்கு ஸ்டாம்ப் வந்து கொஞ்சம் ஹையர் அமௌண்டா இருக்கும். ஹையர் அமௌண்ட் மீன்ஸ் ஸ்டாம்புக்கு ஒரு மூல்யம், வேல்யூ இருக்கும், வர்த் இருக்கும். ஓகேவா? ஸ்டாம்புக்கு ஒரு வர்த் இருக்கும். கவனமா கேட்டுங்க. ஸ்டாம்ப் வச்சுட்டோம்னா சைனிங் பண்ணும்போது கவனமா சைன் பண்ணணும். ஏன்னா ஸ்டாம்பில் இருந்து நீங்க சைன் பண்ணணும். போஸ்ட் ஆபீஸ் நீங்க வந்து லெட்டர் அனுப்புறீங்க. லெட்டர், திஸ் இஸ் எ லெட்டர், திஸ் இஸ் எ லெட்டர் கவர். இங்க ஸ்டாம்ப் போட்டோம்னா அந்த சீல் வைப்பாங்கல்ல, சீல் இப்படி வைப்பாங்க. பாதி ஸ்டாம்ப்லேயே வரும். ஏன்னா அந்த ஸ்டாம்பை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. புரியாது நம்புறேன். ஸ்டாம்ப் should be properly cancelled. Very important final point. Currency notes are not promissory note. ஏன்னா நல்லா கேட்டுக்குங்க. அல்ல, currency notes are pro note. Wait. You know what is bearer and order? Yes or no? Orderனா என்ன? இப்போ இதெல்லாம் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேக்ல என்டோஸ் பண்ணி கொடுக்கணும். இதே பேரர்னா என்ன, என்டோஸ் பண்ண தேவையில்லை. Now, promissory note cannot be bearer instrument. It can be bearer only the currency notes issued by RBI. நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் நோட் எடுத்து பாருங்க. Payable to bearer, paid to bearer, 500 rupees payable to bearer இருக்குவாங்க. 100 ரூபாய் நோட் எடுத்து பாருங்க எல்லாரும். இப்போ நான் 100 ரூபாய் நோட் உங்களுக்கு தரேன்னு சொன்னா என்ன? நான் தந்துட்டேன், உங்க கையில தந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 500 ரூபாய் இந்த பேப்பர் பெறும்போது 500 ரூபாய் தரா மாதிரின்னு அர்த்தம். கரன்சி நோட்ஸ் ஆர் ப்ராமிசரி நோட். அது வந்து பேரர். நீங்க என்னையா 100 ரூபாய் நோட் இருக்குதுங்க, அது நீங்க வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் கேட்கிறேன், பேக்ல சைன் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா? மாட்டீங்கல்ல. 100 ரூபாய் எடுத்து பாருங்க, அதுல கிளீனா போட்டிருப்பாங்க பேயபிள் டு பேரர்னு போட்டிருப்பாங்க. எடுத்து பாருங்க தயவு செஞ்சு. So promissory note cannot be bearer instrument. Now I have to tell you 3 statements. Pro note bearer instrument இருக்க முடியாது except the notes of RBI. Second important thing, bill of exchange என்ன சொல்லியிருக்கிறோம்? bill of exchange நேத்துக்கு படிச்சவங்க ஞாபகம் பண்ணுங்க, ஞாபகம் எடுத்து பாருங்க, ஞாபகம் பண்ணி பாருங்க. Demand come bearer கூடாது. Third, செக்ல படிச்ச விஷயம், check is always demand instrument. இந்த 3 statements படிச்சு வச்சுக்கோங்க. Check is always demand instrument. Second, pro note cannot be bearer instrument. My handwriting is very bad, I know that. Except RBI currency note. RBI currency note. And what is the final point? இப்ப படிச்சோம் bill of exchange, நேத்துக்கு படிச்சோம் bill of exchange ல demand come bearer bill of exchange is invalid. The 3 sentence நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் RBI உடைய கைட்லைன்ஸ். So what is pro note? Section 4, unconditional undertaking signed by the maker to pay certain sum of money. காசு தான் சர்டேனா இருக்கணும், கண்டிஷன்ஸ் வைக்க கூடாது, ரைட்டிங்ல இருக்கணும், ஸ்டாம்ப் பண்ணணும், 2 parties இருக்கணும், அக்செப்டன்ஸ் தேவையில்லை. ப்ராமிசரி நோட் அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஒரு சைன் தான் இருக்கும். What is bill of exchange? Unconditional order signed by the maker directing a person to pay. யோ காசு தாங்க, அப்ப 2 சைன் வேணும். நான் காசு தரேன், ஒரு சைன் போடும். செக், நான் காசு தரேன், அது காசு தரதுதான். ஏன்னா செக்னா என்ன, நான் காசு தர போறேன், நான் தான் இஷ்யூ பண்றேன், எஸ் ஆர் நோ. சோ ஒரு சைன் போடும். செக்கோட ஃப்ரண்ட்ல 2 சைன் இருக்குமாங்க? ஒரு சைன் தான் இருக்குங்க. Check is a bill of exchange drawn on a specific bank. Are you clear? Negotiable instruments ரொம்ப முக்கியமான ஏரியா. Pro note, bill of exchange and check. You don't need to worry. Detailed question discussion will be made on this channel itself. ஜூன் உங்களுடைய ஃபவுண்டேஷன் எக்ஸாம் முடிக்கிற வரை நான் டெய்லி ஃபவுண்டேஷன் கண்டென்ட்ஸ் தான் போட போறேன். தயவு செஞ்சு எடுத்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் நான் நிறைய பண்ண போறேன்.
ஏன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தேன்னா நிறைய பேருக்கு டஃபா இருக்குது சொன்னாங்க, அதனால தான் நான் எடுத்தேன். ப்ளீஸ் எல்லாரும் தயவு செஞ்சு பாருங்க. பில் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நவ் கம் ஆன் டா, ப்ளீஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோ நோட் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப 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 முக்கியம். நீங்க சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட் மீனிங் யூனோ. முக்கியமான கேள்வியாக கேட்க போறாங்க, நல்லா பார்த்துக்கணும். நேச்சர் இது வந்து ப்ரோ நோட் வந்து ப்ராமிஸ், இது வந்து டைரக்டிங். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து யோ காஸ்தாயா, அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ப்ரோ நோட்னா ஐயா காசு தரேன். ப்ராமிசரி நோட்ல 2 பார்ட்டி, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 3 பார்ட்டி. எங்க ஆக்செப்டன்ஸ் தேவை? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல தான் தேவை. ப்ரோ நோட்ல ஆக்செப்டன்ஸ் தேவை இல்ல. bearer instrument ஆக இருக்கலாமா? promissory note cannot be made payable to bearer except currency note. இங்கேயோ படிச்சிருக்கிறோம், டிமாண்ட் கம் bearer ஆகக்கூடாது. நல்லா பார்த்துக்கங்க, நம்ம படிச்சிட்டோம். ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் டிஃபரன்ஸ் வித்தின் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்டான கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. Now, who is drawee in case of need? ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். drawee in case of need. இப்போ bill of exchange எடுத்துக்கங்க. bill of exchange. A to B pay Mr. A or order rupees 1 lakh. A sign பண்ணிட்டாரு, B யும் sign பண்ணிட்டாரு. கூடவே there is one more person, C. I am asking him also to sign. சார் 2 டிராயி இருக்கிறாங்க சார். ஆமா, இவர்தான் டிராயி, இவர்தான் டிராயி இன் கேஸ் ஆஃப் நீட். ஹூ இஸ் டிராயி இன் கேஸ் ஆஃப் நீட்? டிராயி இன் கேஸ் ஆஃப் நீட்னா பில்ல டிஸானர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. பில்ல நீங்க கரெக்டா பேமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. பி தானே பேமெண்ட் பண்ணணும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். ஏ இஸ் டெல்லிங் பி யோ காசு தாயா அப்படின்னு சொல்றான். அப்ப ஏ தான் டிராவர், பி தான் டிராயி. சி உடைய பேரும் போட்டிருக்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா சி இஸ் டிராயி இன் கேஸ் ஆஃப் நீட். அதாவது டிராயிக்கு காசு கொடுக்க முடியலைனால் சி வந்து காசு தரணும். this is only a safety measure. What is drawee in case of need? Basically it's an additional person as drawee who should pay the money in case of non payment or non honoring of this instrument. 2 drawee இருந்துக்கலாம், கரெக்ட். one is drawee, one is drawee in case of need. drawee in case of need னா எப்ப தேவை வரும் அவனை? பில்ல நீங்க ஏ வந்து பீட்ட வந்து காசு தான்னு சொன்னான். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அடிப்படையில பி வந்து காசு கொடுக்கல. அப்ப ஏ யார்கிட்ட போவான்? சீட்ட போகலாம். அதனால சொல்றேன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? யோ காசு தாங்க. ப்ரோ நோட்னா என்ன? யோ காசு தரேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா பாத்துக்குங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் மெல்ல மெல்ல படிச்சு போங்க. டவுட் எங்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, தயவு செஞ்சு. நோ இஷ்யூ. and there is also a WhatsApp group, please join that group. Last topic in this part, which is nothing but negotiable instruments உடைய features. கேட்பாங்க, எக்ஸாமே கேட்பாங்க. what are the features or essential element of negotiable instruments? it should be in writing, தெரியும். it should be signed, தெரியும். it can be freely transferred. holders title is free from defects. நல்லா கேட்டுக்குங்க. எங்கிட்ட ஒரு செக் இருக்குது வச்சுக்கோங்க. நான் திருடிட்டு வந்த செக் இருக்குல்ல, நான் வேற ஒருத்தங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? ஹோல்டர்ஸ் டைட்டில் பண்ணலாம். பண்ணினா நீங்க சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல படிச்சிருக்கீங்க. ஏ டு பி, பி's check is stolen by C, C is transferred to D. C ஓட டைட்டில் defective, ஆனா D is buying in good faith. So what D is thinking? C's title is defect free. So எப்பொழுதுமே transfer பண்ணும்போது it is assumed that it is defect free. it is assumed that it is defect free. அதாவது சரியான முறையில தான் என்டோஸ்மென்ட் பண்ணி சைன் பண்ணி வாங்கி transfer பண்றாங்கன்னு you are assuming. it can be freely transferred any number of time till its satisfaction. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பிக்கு கொடுக்கலாம், பி சி கொடுக்கலாம், சி டி கொடுக்கலாம். டி இந்த செக்கை வந்து பேங்க்ல போயிட்டு காமிச்சிட்டானா காசு கிடைச்சிடும். அப்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடும். இனி மறுபடியும் கேன் ஹி என்டோஸ்? நோ. So satisfy within the due date, within the maturity period, until its satisfaction, it can be negotiated. And it should be unconditional. It should be payable of money only. It should be certain. It should be delivered. உன் கையில தரணும், டெலிவரி பண்ணணும். நான் செக்க டிரா பண்ணிட்டேன், உன் கையில கொடுத்தா தான் உனக்கு வந்து
நீ ஹோல்டராக மாறுவ, உனக்கு பேங்க்ல போகலாம், காசு கிடைக்கும். டீடைல்டா படிக்க போறோம், தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல நெகோஷியபிள்னா என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன படிச்சோம்? கேட்டுக்கிட்டுருங்க தயவு செஞ்சு. புரியலைன்னா ஒன் மோர் டைம் கேளுங்க. இதை யூடியூப் தானேங்க, 2 டைம்ஸ் கேட்டா பிரச்சனை இல்லை இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ப்ரோ நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன படிச்சிட்டோம், செக்னா என்ன படிச்சிட்டோம், ப்ரோ நோட்னா என்ன படிச்சிட்டோம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, ரைட்டிங் இருக்கணும், ஸ்டாம்ப் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஹோல்டர்ஸ் டைட்டில் டிஃபெக்ட் ஃப்ரீ. ஏ பிக்கு கொடுக்கறான், பி சிக்கு கொடுக்கறான்னா வாட் சி வில் அசியூம்? சி வில் அசியூம் தட் பிஸ் டைட்டில் இன் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கரெக்ட் ஆர் வேலிட். சரியான முறையில தான் என்டோஸ் பண்ணி வந்திருக்குதுன்னு we assume in a negotiable instruments act basically. It should be delivered, it should be certain, subject matter should be money. All these things are the features of negotiable instrument. கண்டிப்பா கேட்பாங்க. So part 2 is also over. Next part 3 we are going to understand what are the different types of negotiable instruments. So we will meet you next session. தயவு செஞ்சு பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. Negotiable instrument is very simple chapter. You can easily score marks in foundation level. Thank you guys. This is CA Sheshadri signing off.